Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம வாழைப்பழமும் தேங்காய் பூவையும் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லலாம். நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் 2 எடுத்திருக்கேன். பொடி பண்ண வெல்லம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மசிச்சு விட்டலாம். ஒரு அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை சோடா உப்பு, காப்பர் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் இருந்ததுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடிக்கு பதிலாக நீங்கள் சுக்கு பொடி கூட சேர்த்துக்கலாம். உடைச்ச முந்திரி, காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இதில் வாழைப்பழமும் தேங்காய் துருவலும் இருந்தாலே போதும், உங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்துடும். மற்றதெல்லாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கோதுமை சேர்க்கையில் உங்களுக்கு நல்ல ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, அதனால் கோதுமை சேர்த்துக்கிறோம். இன்றைக்கி நம்ம 2 பழம் சேர்த்துக்கிறதுனால இதுலேயே உங்களுக்கு போதுமான அளவு ஈரப்பதம் இருக்கும். ஈரப்பதம் காணாட்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், பால் கூட சேர்த்துக்கலாம். இந்தளவு மிக்ஸ் ஆனால் போதும். இந்த பதம் பாருங்கள், தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. 1 கப் கோதுமை மாவுக்கு 2 வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்படி இருக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதை நம்ம பெரிய அடையாக போட போகிறது இல்லைங்க, சின்ன சின்னதாக குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுற மாதிரி சின்ன சின்ன அடையாக தட்டிக்கிறோம். இந்த அடைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெல்லத்தை முழுசாக பாக எடுத்தோ அல்லது கரைச்சோ ஊற்றாதீங்க. இந்த மாதிரி பவுடர் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு வெல்லம் இருக்கும், சாப்பிடையில் அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் கனமாக தட்டி போட்டுட்டு நம்ம திருப்பி போடையில் அழுத்தி விட்டுக்கலாம். திருப்பி போட்டாங்கள லைட்டாக அழுத்தி விட்டுடலாம். ரெண்டு பக்கமும் செவந்து வந்தாக்கில் எடுத்துடலாம். இது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லைங்க, ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா ஒன்று கூட மிச்சம் இருக்காதுங்க, அந்தளவு டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு இன்றைக்கி தான் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.